ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் சயின்ஸ் டாபிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் சோஷியல் சயின்ஸில் சென்டம் வாங்கின ஸ்டூடெண்ட்னுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட் எடுத்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேப் தான் வரும். மேப்பை நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ மேப்பு பாருங்கள், ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் பாயிண்ட் வைக்கணுமோ, பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணணுமோ கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. இந்த கொஸ்டின் மெயின் கொஸ்டின் நம்பரும் சரி, இந்த சப்ஹெட்டிங் நம்பர் இருக்கு இல்லையா, இதுவும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. இது மறக்காமல் எழுதிருங்க. சரிங்களா? ஸோ ப்ரெசன்டேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு அந்த நீங்கள் மார்க் பண்ண பிளேசஸ் அண்ட் அதனோட நேம்ஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி நல்லா தெளிவாக பாக்ஸ் போட்டு அதை கவர் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேட் பண்ணும் பொழுதும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகாக ஷேட் பண்ணுங்கள். அண்ட் ஹிஸ்ட்ரி மேப்லேயும் இதே மாதிரி தான், பாயிண்ட் எங்கெல்லாம் பாயிண்ட் வைக்கணுமோ அங்கெல்லாம் பாயிண்ட் வச்சுருங்க. அழகாக வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதை ஹைலைட் பண்ணி காமிங்க. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எழுதுங்க. எழுதும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மார்ஜின் அண்ட் சப் மார்ஜின். மார்ஜின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். இந்த சப் மார்ஜின் நீங்கள் வரைஞ்சி எழுதுங்க. பார்க்குறதுக்கு அது ஆர்டராக அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 மார்க் எழுதிட்டு டைம்லைன் எழுதுங்க. சரிங்களா? ஸோ டைம்லைன் எழுதிட்டீங்க அப்படின்னா, நார்மலாக எதில் வந்து நிறைய பேருக்கு மார்க் போகும் அப்படின்னா, மேப்பில், இல்லைன்னா வந்து 1 மார்க்கு, அப்புறம் டைம்லைன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல இது மூணுத்தையும் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒன்று அந்த கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஓகே, இதெல்லாம் அப்போ ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க, அப்போ பின்னாடியும் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ட் 1 அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டைம்லைன் டைம்லைன் எழுதும்போது மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கொஸ்டின் நம்பர். சரிங்களா? கொஸ்டின் பார்ட் அண்ட் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதிருங்க, மறந்துடாதீங்க. ஓகே. அதுக்கப்புறமா நீங்கள் 2 மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 மார்க் பாருங்கள், நீங்கள் எழுதுகிற 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி, 8 மார்க் டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, மார்ஜின் இருக்கும் ஆல்ரெடி. சப் மார்ஜின் போட்டு எல்லாத்தையும் பாயிண்ட் பாயிண்டாக தனியாக எழுதுங்க. சரிங்களா? பேராகிராஃப் மாதிரி ஃபுல்லாக எழுதாதீங்க, அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்போவுமே தனித்தனியாக பாயிண்ட் பாயிண்டாக எழுதுங்க, அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கும் அதிகமாக கொடுப்பாங்க. சரிங்களா? மார்க்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தோணாது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே சப் மார்ஜின் போட்டு பாயிண்ட் பாயிண்ட் எழுதுங்க, இன்க்ளூடிங் ஹெட்டிங் மறக்காமல் போடுங்க. சரிங்களா? அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி, 8 மார்க் டீட்டெயிலாக இருந்தாலும் சரி. சரிங்களா? பார்த்துக்கோங்க. 2 மார்க் எல்லாமே அப்படி தான் எழுதியிருப்பாங்க. ஹெட்டிங் இருக்குது, சப் மார்ஜின் இருக்குது, பாயிண்ட் போட்டிருக்காங்க, கரெக்டாக பாயிண்ட் எழுதி அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க். 5 மார்க் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த 2 மார்க்கில் என்ன பண்ணாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹெட்டிங் போட்டிருக்காங்க, இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் தனித்தனியாக கிளியராக தெரியற மாதிரி பாயிண்ட் நம்பர் போட்டு சப் மார்ஜின் போட்டு எழுதியிருக்காங்க. ஓகே. அடுத்து பாருங்கள், ஃபில் த பிளாங்க்ஸ். ஃபில் த பிளாங்க்ஸ் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டினும் தெரிஞ்சது, 5 கொஸ்டினுமே புக் பேக்ல இருந்து தான் இருக்குது, 5 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு கிளியரா ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அட்டன் பண்ணுங்க. இல்லைன்னா அதை சாய்ஸ்ல விட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எப்படி எழுந்து பார்த்துக்கோ. இதில் சப் மார்ஜின் போட்டு இது கொஸ்டின் நம்பர். ஆக்சுவலாக உங்களுக்கு 29th கொஸ்டின் நம்பரும் இருக்குது, அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங் நம்பர் இருக்கும். சரியா? 1 to ஸ்மால் ரோமனில் 1 2 3 4 5 இருக்கும். அந்த நம்பரையும் மறக்காமல் எழுதிருங்க. ஓகே. அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன். இது நார்மலாகவே எல்லாரும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் எழுதியிருப்பீங்க. அதுலேயும் பாருங்கள் சப் மார்ஜின் போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு பாயிண்ட் முடியும் போது இந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க, அது தனியாக காட்டுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி தனித்தனியாக காமிச்சிங்க, ஹைலைட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் போட்டுருவாங்க. ஓகே. அது மாதிரி தான் கிவ் ரீசனும் அதே மாதிரி தான், பாயிண்ட் பாயிண்டாக எழுதுங்க. எத்தனை பாயிண்ட் இருக்குதோ அத்தனை பாயிண்ட் எழுதிருங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் டீட்டெயில். 8 மார்க் டீட்டெயிலும் என்னென்னா இதே மாதிரி தான், தெளிவாக என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் எழுதியிருக்காங்க. நீங்கள் 5 மார்க்குக்கு சினாப்சிஸ் எழுதணும்னு தேவையில்லை, ஏன்னா வந்து அதுக்கு நீங்கள் சினாப்சிஸ் எழுதுனா டைம் ஆகும். ஆனால் 8 மார்க் வந்து உங்களுக்கு மார்க் அதிகமாக இருக்கிறதுனால சினாப்சிஸ் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சினாப்சிஸ் போடுங்க. சரிங்களா? சினாப்சிஸ் போட்டு அந்த கொஸ்டினில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் வருமோ அதை முதல்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங்கை பார்ப்பாங்க. அந்த ஹெட்டிங்கை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிடுவாங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த ஹெட்டிங்கை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க, கரெக்டாக ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கரெக்ஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து ரொம்ப ஒரு லைன் 2 லைன் மட்டும் செக் பண்ணிட்டு ரொம்ப டீப்பாக செக் பண்ண மாட்டாங்க.
சரிங்களா? டீப்பாக செக் பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம், அண்ட் ஃபுல் மார்க்கும் போடுவாங்க. மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. சரியா? அதனால தான் இந்த மாதிரி ஹெட்டிங்கா தனியா எடுத்து சப் மார்ஜின் போட்டு பாயிண்டா தனியா எழுதுங்க. ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக சென்டம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த எக்ஸாமில் நீங்களும் நல்ல மார்க் வாங்கி 100 அவுட் ஆஃப் 100 வாங்குவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.